நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே நோன்புக்காக எப்படி நம்ம கடையில் பொருள்லாம் வாங்கி சேர்க்குறோமோ அந்த மாதிரி இந்த மாவையும் நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நோன்பு நேரத்தில் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி கிச்சன்லேயே நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. 30 நாளும் ஒரே மாதிரி நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்காது. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். நம்ம எப்போதுமே வடை, பஜ்ஜி, போண்டா, சம்சா அப்படின்னும் எண்ணெய் பண்டமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் கூடாது. அதனால டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா செஞ்சு முடிச்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் ரேஷனில் உள்ள பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை வச்சு தான் நான் 2 மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கிறேன். நாங்கள் எங்கள் முஸ்லீம்ஸில் ரொம்ப ஃபேமஸ்ஸு வெங்காய அடை அப்படின்னு சொன்னாவே வெங்காய அடையும் உப்பு உருண்டையும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கொரப்பாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்காக ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு தேவைப்படுறத நம்ம எடுத்துகிட்டு பாக்கியை அப்படியே நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நோன்பு வருது அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி வெங்காய அடைக்காக வேண்டி 1 படி 2 படி நல்ல மாவை அரைச்சி சமதையில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. இது எப்போவுமே நமக்கு டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இதுலேருந்து மாவு எடுத்துகிட்டு மீதியை நம்ம வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நல்ல மணமாக இருக்கிறதுக்காக வெங்காயம் போடுன்னு சின்ன வெங்காயம் இருந்தாக்கா ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போ நான் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்தது மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் போடுன்னு, நம்ம காஞ்ச மிளகா போடக்கூடாது. ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாவில் அரைச்ச நம்ம பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குவோம். முட்டை நமக்கு முக்கியமாக இதில் ஊற்றுன்னு, அப்போ தான் உங்களுக்கு மேலே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி தேங்காவில் பாதி அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை லேசாக மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அதை அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டுட்டு கூடவே நம்ம எண்ணெயோ நெய்யோ காய்ச்சி நம்ம இதில் ஊற்றுன்னு, நெய் மட்டுமே நான் காய்ச்சி ஊற்றிருக்கிறேன். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெங்காய அடை நல்லா வாசமாகவும் இருக்கும், நமக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவு. இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு வேறு ஏதாவது அந்த சமயத்தில் வேலை இருந்தாக்கா அதை பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் நமக்கு இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு. இது நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தளப்பாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் மாவு கொஞ்சம் இறுக்கமாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் சூடு வந்த பிறகு கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்குறது இல்லை, அதனால் எண்ணெய் கொஞ்சம் லேசாக ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக மாவை உருட்டிட்டு அப்படியே கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறது மாதிரி, ரொம்பவும் மெல்லிசாக தட்டக்கூடாது, ரொம்பவும் மொத்தமாக தட்டக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த அடையை சுட்டு எடுக்கணும். நான் இதில் 2 அடைக்கான மாவு எடுத்திருந்தேன், அதனால் நம்ம 2 அடையாக இதில் சுட்டு எடுத்தாச்சு. இதை சுற்றி நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் செவந்து உங்களுக்கு அடிப்பாகம் வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுடுவோம். இதில் பச்சரிசிக்கு பதில் நம்ம சிறுதானியத்தையும் நம்ம மாவாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம அதையும் சேர்த்து சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு டக்குன்னு திருப்பி போடும் போது உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சாக்கா இந்த மாதிரி நீங்கள் இந்த அடையை ஒரு தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படியே போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நமக்கு வெங்காய அடையை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உப்பு உருண்டை நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த உப்பு உருண்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், தேங்காய் இந்த 4 பொருளும் வச்சுருக்கிறேன். நம்ம இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் உங்களுக்கு. இதுக்கு நம்ம முட்டை சேர்க்கக்கூடாது. முட்டை சேர்த்தா உங்களுக்கு கவுச்சி அடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம மாவை இதில் போட்டுக்குவோம். நான் இந்த மாவை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதிகமான செலவு இல்லாமல், அதிகமாக எண்ணெய் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு 2 ரெசிபியும் சூப்பரான முறையில் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் 10 நிமிஷத்தில். இப்போ நான் இதில் ஒரு 4 ஆப்ப அளவுக்கு நான் இதில் மாவு போட்டிருக்கிறேன்.
இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க கையால். தண்ணி தேவைப்பட்டுச்சுனாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கங்க. தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சி அப்படியே மூடி வச்சுருங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு மாவு ஊறுன்னு, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக நமக்கு வெந்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிட்டு கையால் பிடிச்சி பாருங்கள். நல்லா பொலப்பாக இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப பெரிய அளவில் நம்ம உருட்ட வேணாம். சின்ன சின்னதாக உருட்டும் போது தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். நம்ம எப்போதுமே சாதாரணமாக உப்பு உருண்டைன்னு சொன்னால் சின்னதாக உப்பு உருண்டையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலு தாளிப்பு சாமானை தாளிச்சிட்டு உருண்டையை போட்டு வதக்கி எடுத்து தான் இது வரைக்கும் உருண்டை செஞ்சுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை எங்கள் ஸ்டைலில் நீங்கள் உப்பு உருண்டை செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடு வந்த பிறகு நம்ம உருண்டையை தனித்தனியாக எடுத்து அடுக்கி வைப்போம். ஒன்று மேலே ஒன்று உருண்டையை அடுக்க வேணாம். தனித்தனியாக அடுக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான உப்பு உருண்டை நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் மல்லிக்கீரை சட்னி பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை சம்பாலும் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் இஃப்தார் ரெசிபீஸ்ன்னு நான் போட்டுக்கிட்டே வர்றேன். இன்னமும் நான் நிறைய இஃப்தார் ரெசிபீஸ் உங்களுக்கு புதுசாக போடுறேன் என்னுடைய சேனலை. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. அடுத்த இஃப்தார் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சரியா?